அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள்ங்க. தமிழ் மாதத்தில் முக்கியமான மாதம் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு விசேஷத்திற்குரியதோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் விசேஷமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகள் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஜோதிட ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த தாக்கம் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, முருகப்பெருமானினுடைய கோபத்துல இருந்து நீங்க தவிர்க்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும், இந்த நவக்கிரக மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன, நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் படு மோசமானதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க அதிகப்படியான நிதி இழப்புகளை அதிகமாக சந்திக்கவும் நேரிடலாம். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத நிறைய செலவுகளையும் நீங்க சந்திப்பீங்க. பணிபுரியறவங்க பணியிடத்துல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். வணிகர்களும் பிரச்சனைகளை அதிகமாக எதிர்கொள்வாங்க. அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் மிகவும் மோசமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் ஏராளமாக நீங்கள் எதிர்கொள்வீங்கங்க. அதனால் பண பிரச்சனைகளையும் அதிகமாக சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உஷாராக இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பிடியில சிக்கி தவித்திருக்கக்கூடிய தங்களுக்கு கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கன்னி வெடியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. கிரகங்கள்ல ஆதிக்கம் மிக்க சக்தி வாய்ந்த கிரகங்கள்ல ஒன்று சனி பகவான் அப்படின்னே கூட சொல்லலாம். அவருடைய தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் தொழில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு தற்போது அது ஓரளவுக்கு மாற ஆரம்பிப்பதற்கு சிறிது காலம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் அவ்வப்போது எழுந்து மன நிம்மதியை குலைக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தார் மத்தியில் உறவுகள் கணவன் மனைவி கிட்ட இல்லைன்னா சகோதர சகோதரிகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி நிலை கொள்ளும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. கடன் இல்லை அப்படின்னாலும் எதிர்ப்பு பகை இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருங்க. இந்த விஷயங்கள்ல நீங்க மிக மிக கவனமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. நீங்க கடன் வாங்கினாலும் தங்களுடைய தகுதிக்கு மீறி வாங்காம இருப்பது நல்லது. அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால வலியும் வேதனையும் தொழில் ரீதியாக போட்டி பொறாமையால ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால உஷாரா இருக்க பாருங்க. அதே நேரம் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பணம் கிடைக்கும், ஆனால் பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. பணத்தை கொடுக்கும்போது ஜாமீன் கையெழுத்து போடும்போது மிகுந்த கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் இனிமையை கடைபிடிக்கிறது அவசியங்க. யாருக்குமே எதற்காகவும் நீங்கள் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காகவும் பரிந்து பேசுறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. யாருடனும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகாம பார்த்து கொள்வது நல்லதுங்க. அதே நேரம் குடும்பம் தனம் வாக்கு கடன் எதிர்ப்பு விஷயத்துல சிக்கிக்கொள்ளாம பார்த்து கொள்ள பாருங்க. அதே நேரம் குழப்பமான மனநிலை இருக்கத்தான் செய்யும். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. நல்லது சொன்னாலும் கெட்டதுல முடிகிறது அப்படிங்கிற நிலை இருக்கும். கோபப்பட்டு வேலையை மட்டும் விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வேறொரு வேலையை அமைத்து கொண்டு விடுவது மட்டுமே நல்லது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், ஆனா அதுல அழுத்தம் டென்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு.
மனம் ரீதியாக திருப்தி இல்லாத நிலைமை எல்லா விஷயங்கள்லையுமே இருக்கும். எந்த விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் குழந்தை, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், டென்ஷன், ப்ரெஷர், தூக்கமின்மை இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் மிகுந்த கவனத்துடன் இருக்கிறது அவசியங்க. மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். எந்த புதிய விஷயங்கள் செய்தாலும் திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் தகப்பன் சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கும். கோபம், ஆக்ரோஷம், பிடிவாதம் இவற்றை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய இந்த சஞ்சார நிவர்த்தி அப்படின்றது மேலும் பார்க்கும் பொழுது சில பல விஷயங்களில் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். சில பல விஷயங்களை தவறே செய்யாமல் அந்த தவறுக்கு குற்றம் சாட்டப்படவும் நேரலாம். அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் தங்களுடைய சுய சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க. மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பட்சத்தில் சில பல விபரீதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அவர்கள் தங்களை குற்றம் சாட்டி அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பழியையும் நீங்க சுமக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது அப்படிங்கிறது முற்றிலும் இந்த காலகட்டத்தில் தவறான செயலாகவே இருக்கும். அது தங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் மோசமானதாக இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க. இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா காலநிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா கிரக நிலைகள் அவ்வளவா தங்களுக்கு சாதகமாக கிடையாதுங்க. அதே நேரம் தொழில் வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை இந்த நேரத்தில் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறு உடல் உபாதைகள் அப்படின்னாலும் உடனுக்குடன் மருத்துவரை அணுகி உரிய மருந்துகளை உட்கொள்வது சால சிறந்ததுங்க. அதே மாதிரி தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போதுமான அளவு நீரை அருந்த வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் தங்களுடைய குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கிறதுல சிறு சிரமங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயங்களில் சமரசம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பணியிடத்தில் சில பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதிலும் நிதி விஷயத்துல சற்று கவனமா இருக்க பாருங்க. இந்த காலத்தினுடைய இறுதியில தங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. அதனால கவனமாயிருங்க. இந்த நவம்பர் மாதத்தினுடைய முதல் வாரம் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருந்தாலும் இரண்டாவது வாரத்துல இருந்து ஏற்றத்தாழ்வுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். 3-4 வாரங்கள்ல பிரச்சனைகளை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பல்வேறு பிரச்சனைகளையும் சந்திப்பீங்க. இதனால இந்த காலம் சவால்கள் நிறைந்ததாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் மிகவும் கவனமாக இருக்கணும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் கூட செலவு செய்யும் போது கூடுதல் கவனமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. அதே நேரம் பலவிதமான மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி பூர்வமான பல முடிவுகளை எடுக்கவும் நேரிடலாம். இந்த மாற்றங்களால பல மோசமான விளைவுகளையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி ரீதியாக இந்த காலம் ஓரளவுக்கு தான் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு லேசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு வழியாக நீங்கள் தீர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. முதலீடுகள் செய்யறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. வாழ்க்கையில் பல சந்தோஷமான மாற்றங்களை அனுபவிக்க சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். தாங்களே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பீங்க. பல முக்கியமான வேலைகளை நேர்மையாக செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கான பலன்களையும் நீங்க அடைவீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருமை பேசுவதற்கு பதிலாக
நல்ல செயல்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது நல்லது. பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறலாம். இருப்பினும் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்வது அவசியமாகிறது. எக்காரணத்தை கொண்டும் 3வது நபர்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். 3வது நபர்களினுடைய செய்கையால் பார்த்திங்க அப்படின்னா அவப்பெயர் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு தங்களுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மற்றவர்களிடத்துல ஆலோசனைகள் கேட்பதோ இல்லை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதோ போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம். தீர ஆலோசித்து முதலீடுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளிக்க சற்று போராட வேண்டியும் இருக்கலாம். வருமானத்திற்கு ஏற்ப செலவினங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திடீர் பண பிரச்சனையால் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்குங்க.